Today நம்ம பண்றது DNA. So let's start. இன்னைக்கு DNA things என்ன வேணும்னு சொல்லுதா? Smasher இந்த மாதிரி இல்லைன்னா something toys thing கவர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கிட் இருந்துச்சுன்னா லைக்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன் கப் சயின்ஸ் கிட்டில் கொடுக்குவாங்க. இது போல் டம்ளர் அதுக்குள்ள வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கோம். இது டம்ளர் இது உள்ள வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கோம். இது சானிடைசர். இது சோப் ஆயில். ஆயில் அப்புறம் சோப் ஆயில்லாம் இருக்கும். இது சால்ட். இது ஃபில்டர். இதான் இங்க் ஃபில்லர். இதான் இங்க் ஃபில்லர். இங்க் நான் ஃபில் பண்ணி பென்ல ஊற்றுவாங்க. இது பண்ணா யூஸ் பண்ணுறோம். இது நைஃபு அப்புறம் அது ஸ்பூன். இப்போ இது டெஸ்ட் டியூப். உங்ககிட்ட டெஸ்ட் டியூப் இல்லைன்னா நீங்க வந்து கிளாஸ் டம்ளர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Let's start our experiment. First, banana peel open பண்ணுவேன். கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. ஆனா உங்களுக்குன்னா டிஃபிகல்ட்டா இருக்காது. இப்போ நம்ம பனானா கட் பண்ணிட்டோம்ல, இந்த கவரில் பார்த்துக்கலாம். டிஃபிகல்ட்டாக இருக்கும். இங்கே வச்சு போடுங்க. நான் ஹெல்ப் பண்ணுறேன். என்னோட மதர் ஹெல்ப் பண்ணுறாங்க யூஸ் பண்ண. கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்மாஷ் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணணும் கேர்ஃபுல்லியா. எவ்ரிவே கழுவிக்கணும். இப்போ கண்டெய்னரில் ஊற்றணும். Now let's put this in the dustbin. போட்டுட்டு இப்போ இதோட லிட்டில் பிட் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணணும். நான் ஹெல்ப் பண்ணுறேன் கூடி. இதோட இப்போ கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் சால்ட்டு ஆட் பண்ணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கியூப்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நல்லா சால்ட் மிக்ஸ் ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணணும். கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். கீழே வச்சுக்கோங்க கப்பை. இந்த பவுலோட ஒரு 3/4 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லோலி மிக்ஸ் பண்ணுங்கள். மேலே தெரிச்சிரும். ஸோ பார்த்து மிக்ஸ் பண்ணணும். நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதோட வந்து ஒரு 3 drops ஆஃப் சோப் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுங்க. 2
2 3 ஓகே இப்போ 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ பபிள்ஸ் வராமல் ஸ்லோவாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், பட் பபிள்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ இன்கேஸ் வந்து உங்ககிட்ட சோப் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற டிட்டர்ஜென்ட் வெசல் வாஷிங் லிக்விட் இருக்குல்ல, விம் லிக்விட் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சோப்பை நல்லா லைட்டாக கரைச்சி அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பெட்டர் நீங்கள் வந்து அந்த பாத்திரம் கழுவுற விம் இருக்குல்ல, குட்டி குட்டி பேக் 10 rupees, அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஒரு பவுலில் இதை வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். இப்படி வச்சுக்கோங்க, நான் ஹெல்ப் பண்ணேன். ஸோ நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. அதோட அந்த சாரெல்லாம் வந்து கீழே இறங்கிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெயினை வந்து விட்டுட்டு இதை வந்து டெஸ்ட் டியூப்பில் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த வாட்டரை வந்து டெஸ்ட் டியூப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட டெஸ்ட் டியூப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கிளாஸ் பவுல், டிரான்ஸ்பரண்ட் டம்ளர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் தான் ரொம்ப தெரியும். ஸோ இப்போ ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணுவோம். இப்போ ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சானிடைசரை ஆட் பண்ண போகிறோம். சானிடைசர் எப்படி நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மேலே இருக்குல்ல இந்த பார்ட், இங்கே தான் வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பாக நீங்கள் ஊற்ற விடணும். ஒரேடியாக இல்லை ஊற்றிடக்கூடாது. ஸோ தட் அந்த இந்த கீழே இருக்கிற இந்த ரெசிடியூ இருக்குல்ல, அதில் போய் மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்லோ பை ஸ்லோவாக ஸோ இந்த மாதிரி ட்ராப்பாக அந்த ரிம்லே ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஸோ கிட்ட காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை அப்படியே வந்து ஒரு 1 day வச்சுருங்க. இப்போயே உங்களுக்கு தெரியுது இல்லையா, அந்த கீழேக்கும் அந்த சானிடைசருக்கும் அந்த ரெசிடியூக்கும் மேலே ஒரு குட்டி லேயர் மாதிரி மேலே வந்துட்டுருக்கு, க்ளவுட்ஸ் மாதிரி. நாளைக்கு உங்களுக்கு நான் 1 day கழித்து காமிக்கிறேன். இப்போ இந்த டெஸ்ட் டியூபை நாங்கள் இப்படியே விட போகிறோம். இதுக்கு அப்படியே day 2 நாளைக்கு இது வந்து அடுத்த நாள் எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம். மேலே வந்து நல்ல க்ளவுட் ஃபார்ம் ஆகி வந்துடும். ஸோ அதுதான் வந்து பனானாவோட DNA. A few moments later. ஸோ 2வது நாள் நமக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து day 2. ஸோ என் கையில் அந்த நம்ம யூஸ் பண்ண டெஸ்ட் டியூப்ஸ் என்கிட்ட இருக்குது. நான் எடுத்து இப்போ உங்களுக்கு வந்து நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இந்த DNA ஸ்ட்ராண்ட்ஸ்லாம் வந்து மேலே வந்துருக்கு. நான் உங்களுக்கு வீடியோக்காக இப்போ வந்து இப்படி ஷேக்கியாக காமிச்சிட்டேன். பட் நீங்கள் ஷேக் பண்ணாமல் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ மேலே வந்து ஒரு லேயர் ஃபார்மாக இருக்குல்ல, பபிள்ஸ் மாதிரி. கீழே சொல்யூஷன் இருக்குது, மேலே வந்து சானிடைசர் இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு க்ளவுட் மாதிரி ஒரு ஃபார்மாக இருக்குது பாருங்கள், ஒரு ஃபார்மேஷன். ஸோ அதுதான் வந்து DNA. ஸோ
ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து இந்த பனானாவோட டிஎன்ஏ. இதே மெத்தடில் இருந்து நீங்கள் ஃப்ரூட்ஸாக இருக்கும் இல்லை ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணலாம். இல்லைனா வந்து நம்ம செக் பண்ணிக்கணும், நம்மளோட சலைவா வச்சு செக் பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் எந்த ஃப்ரூட் வச்சும் சேம் ப்ராசஸை நீங்கள் வச்சு பண்ணால் இந்த மாதிரி டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து வெளியில் வரும். நம்ம கண் பார்வைக்கு வந்து அந்த டிஎன்ஏ இப்படி ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, அது வந்து நமக்கு தெரியாது. நீங்கள் வந்து ஒரு டாய் மைக்ரோஸ்கோப் இல்லை சயின்ஸ் லெபார்ட்டரியில் மைக்ரோஸ்கோப் இருக்கும், இல்லைனா பசங்களுக்குன்னு இப்போலாம் வந்து சயின்ஸ் மைக்ரோஸ்கோப்புன்னு கிடைக்குது சீப் ரேட்ஸில். ஸோ அதில் நீங்கள் வச்சு பார்த்தா கூட உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நல்லாவே தெரியும். ஸோ ஆனால் இதுதான் வந்து ஒரு டிஎன்ஏ வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஓகே, இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னது? இதில் வந்து நம்ம சால்ட் யூஸ் பண்ணோம், சானிடைசர் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் சோப் சொல்யூஷன் யூஸ் பண்ணோம். எதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஓகே, சால்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த ஒரு பொருளையோ இருக்கிறதுல செல்ஸை வந்து பிரேக் பண்ண ஆரம்பிக்கும், செல்ஸை வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த பனானாவில் இருக்க செல்ஸை வந்து பிரேக் பண்ணதுக்கு யூஸ் பண்ணதுக்கு தான் வந்து சால்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து சானிடைசர் யூஸ்வலாக வந்து என்ன இருக்கும்னா எத்தனால் இருக்கும். அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆல்கஹால் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ நம்ம குழந்தைங்கள்ட்டலாம் சொல்லியிருப்போம் இல்லையா, சானிடைசர் யூஸ் பண்ணாதீங்க, பார்த்து யூஸ் பண்ணுங்க, அது வந்து ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குன்ட்டு. ஸோ அதான் வந்து சானிடைசரில் ஒன் டைப் ஆஃப் எத்தனால் இருக்குது. ஸோ இந்த எத்தனால் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சால்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஎன்ஏ செல்ஸை வந்து பிரேக் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதை வந்து மேலே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணும். மேலே வந்து மிதங்கிறதுக்கு எந்த ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை நீங்கள் கிளாஸில் வச்சுருந்தாலும் மேலே மிதங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த எத்தனால் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சோப் சொல்யூஷன் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ப்ரோட்டீனை வந்து பிரேக் பண்ணும். ஸோ ஒன்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சர்லேருந்து ப்ரோட்டீன் பிரேக் ஆச்சுன்னா தான் வந்து டிஎன்ஏ வந்து தனியாக பிரிக்க முடியும், பிரிஞ்சு எடுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து சோப் சொல்யூஷன் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து பெரிய லெபார்ட்ரிஸில் பெரிய கெமிக்கல்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம குழந்தைங்களுக்கு எது வீட்டில் கிடைக்குமோ, எது வந்து டேஞ்சர் இல்லாமல் இருக்குதோ அதை தான் வந்து நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு வழியாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த 3த்தையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ டிஎன்ஏ அப்படின்னா என்னென்னா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஎன்ஏ எதுக்காக அப்படின்னா, எல்லா அனிமல்ஸும் சரி, பிளான்ட்ஸ் சரி, இல்லைனா ஹியூமன் பீங்ஸ் எல்லாருக்குமே இந்த டிஎன்ஏ வந்து இருக்கும். இந்த டிஎன்ஏவோட யூஸ் என்ன? நமக்கு டிஎன்ஏ இருக்கிறதுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, அந்த டிஎன்ஏ தான் வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சரை ஐடென்டிஃபை பண்ணும். நம்ம உருவம் இதுதான், நமக்கு நம்ம ஹேர் கலர் இதுதான், நம்மளோட கண்ணோட இந்த பிளாக் இருக்குல்ல இதோட கலர் இதுதான் அப்படிங்கிறது இது வந்து டிசைட் பண்ணுறது யாருன்னா டிஎன்ஏ. எங்கேருந்து இதை டிசைட் பண்ணோம்னா, நம்மளோட பேரண்ட்ஸ், நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வந்த டிஎன்ஏ தான் வந்து நமக்கு டிசைட் ஆகும். ஸோ வந்து நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு ப்ரௌன் கலர் ஹேர் இருந்துச்சுன்னா நமக்கு ப்ரௌன் கலர் ஹேர் இருக்கும், அவங்களுக்கு பிளாக்காக இருந்துச்சுன்னா நமக்கு பிளாக்காக இருக்கும், அவங்க நெயில் வந்து நீளமாக இருந்துச்சுன்னா நமக்கு இது எல்லாமே டிசைட் பண்ணது யார் அப்படின்னா இந்த டிஎன்ஏ தான். இது மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸுக்கு இப்போ பனானா வந்து ஆப்பிள் மாதிரியோ இல்லை ஆப்பிள் வந்து பனானா மாதிரியோ டேஸ்ட் கொடுக்கறது இல்லை இல்லையா. ஸோ இது வந்து இந்த டிஎன்ஏ வந்து இங்கே தான் ப்ளே ஆகும். பனானா டேஸ்ட், பனானா கலர் எப்படி அதே ஒரே மாதிரி எல்லா பனானாவும் வருதுங்கிறது டிஎன்ஏ தான் வந்து ப்ளே பண்ணுது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டாகிராமில் இருக்க வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை, டேக் கேர், பி பாசிட்டிவ்.